இது எப்படி இருந்தால் மருந்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கியாபாளையம், திருப்பூர் மாவட்டம், கன்னியாகுமரி போகக்கூடிய ஏரியா அங்கே இருக்கும். இது 800 வாழை நேந்திரம் வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது. இப்போ கெமிக்கலாக ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பொட்டாசு, யூரியா எதுக்காகனா அது வாழை எஞ்சி வர்றதுக்காக. ரொம்ப வருஷமாக கெமிக்கல் யூஸ் பண்ணுறக்கும் ஒரு திருப்தி இல்லை அப்படின்ட்டு இந்த ஏரியா வந்து ஆர்கானிக்கில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்கானிக்கும் கெமிக்கல் மிக்சடு எடுத்தடுப்புலேயே கெமிக்கலும் மாற்றி ஆர்கானிக் மாற்றி கெமிக்கலை வந்து எடுத்தாலும் கொஞ்சம் ஈல்டு முன்னப்பின இருக்கும். ஸோ மிக்சடாக ஃபஸ்ட்டு பண்ணணும். ஒரு 6 மாதத்துக்கு அந்த வாழை அந்த மண் பழகிற வரைக்கும் மிக்சடில் பண்ணணும். கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா 5 நாள் கொண்டே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணணும். கொடுத்தா கேரண்டியாக கெமிக்கலை விடவும் எஃபெக்டிவாக ஆர்கானிக்கில் இருக்கும். நமக்கு மண் கொஞ்சம் பழகிற வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துட்டோம்னா எஃபெக்டாக இருக்கும். கலந்து கொடுக்கலாம், இல்லை 5 நாள் கொட்டை மாற்றி கொடுக்கலாம். மாற்றி கேரண்டியாக கொடுத்தா அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஏக்கர் வருது. ஃபார்மர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த இயர் வந்து இந்த வாழைக்காடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு வாழை சம்மந்தமாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய காஸ்ட் வைஸ் செலவு, இல்லை என்ன மருந்து என்ன உரம் கொடுக்கணுன்றது கைடன்ஸு நாங்கள் ப்ராப்பராக எங்கள் ஃபீல்டு மூலிமா பண்ணித்தரோம். தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.